ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அந்த ரட்சிப்பின் அடிப்படையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் இரண்டாவதாக பார்க்கிற காரியம் மீண்டும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், born again. 7 காரியங்களை குறித்து ரட்சிப்பின் அடிப்படையில் பார்த்தோம். 7 காரியங்கள். முதலாவது காரியம் ஜஸ்டிபிகேஷன், இரண்டாவதாக மீண்டும் பிறக்கிற அந்த அனுபவம், மூன்றாவதாக அடாப்ஷன் தத்தெடுத்தல், நான்காவதாக விசுவாசம், ஐந்தாவதாக மனம் திரும்புதல் ரிபெண்டன்ஸ், ஆறாவதாக ரெமிஷன் ஃப்ரீடம் ஃப்ரம் தி சின் பாவத்திலிருந்து விடுதலை, ஏழாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்கிற 7 காரியங்களை குறித்து தான் நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதில் இரண்டாவது காரியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய பெயர் என்ன தெரியுமா? சோலிஷ் மேன். ரட்சிக்கப்படாத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள பெயர் என்ன தெரியுமா? சோலிஷ் மேன். அதாவது அவனுக்கு வெளிப்புறமான சரீரம் இருக்கும், அதே மாதிரி ஒரு சோல் இருக்கும், ஒரு ஆத்துமா இருக்கும். அதனால அவன் என்னது? சோலிஷ் மேன் என்று நாம் இங்கிலீஷ்ல அதனுடைய பேரை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்றால் என்ன? அது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது ஒரு காரியம் அல்ல, அது ஒரு அனுபவம். நீதீகரணம் என்பது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை முழுவதுமாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை விசுவசிப்பதன் மூலம் நாம் நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறார்? அவர் நீதீகரித்து நம்மை பாவி அல்ல என்று அவர் நம்மை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அது ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கே உரிய ஒரு அனுபவம். மற்றவர்களுக்கு அது என்ன செய்யாது? புரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். மாம்சத்தினால் உள்ள பிறவி என்னது? மாம்ச மனுஷன். இந்த சரீரம் மாம்சத்தினால் உள்ள பிறக்கிறது மாம்ச சரீரம். ஆவியினால் பிறப்பது தான் என்னது? ஆவிக்குரிய மனுஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மனுஷன். அப்படி என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு புதிய ஏற்பாட்டுல ஒரு உவமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது திரும்ப திரும்ப வரும். ஏன்னா நம்ம ரட்சிப்பை குறித்து படிக்கும் பொழுது ரட்சிப்பை நம்ம ஆழமாக படிக்கிறோம். ஏற்கனவே வந்த வசனங்கள் தான் திரும்பவும் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த, தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசிக்கிற நாளில நீங்க என்ன செய்வீங்க? மரிப்பீர்கள் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த கட்டளையை மீறினார்கள். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரணம் சம்பவித்தது. அந்த மரணம் ஒரு மாம்ச மரணம் அல்ல. அந்த மரணம் என்ன? ஒரு ஆவிக்குரிய மரணம் அங்கே சம்பவித்தது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் அங்கே சம்பவித்தது. அந்த மரணத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? They are separated from the God. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனோடு கூட உள்ள உறவில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டார்கள், வேறுபட்டு போனார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்று வரைக்கும் தேவனோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல அந்த ஆவியோடு தேவன் மாம்சமான அந்த சரீரத்தில், அதாவது மண்ணின் தூளில் இருந்து, அந்த பொடியில் இருந்து தேவன் மனிதனை உண்டாக்கி மனிதனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அந்த ஜீவனுள்ள ஆத்துமாவோடு கூட அந்த ஆவியோடு கூட ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியோடு கூட அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? உறவாடி கொண்டிருந்தார். இப்ப இந்த மனிதன் பாவம் செய்தனால் அந்த உறவு என்ன செய்யப்படுது? அற்று போயிற்று. அந்த உறவு அற்று போயிற்று. இப்போ இந்த மனிதன் தேவனை சந்திக்க பயப்படுகிறான், ஒளிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவத்தை வைத்துக் கொண்டு பாவம் இல்லாத பரிசுத்தர் அவர் என்னது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் அவ்வளவு மகிமையானவர். பாவமாக ஒரு மனிதன் தேவனை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் வேறு பிரிக்கப்படுவதை குறித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேறுபடு. இப்ப இந்த வேறுபட்ட மனிதன் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாவதற்குரிய ஒரு காரியம்தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காரியம்தான் ரட்சிப்பு. அதில் உள்ள ஒரு அனுபவம் தான் என்னது? மறுபடியும்
பிறக்கிற ஒரு அனுபவம். அது எப்படி என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை இயேசு சொல்லுவார். என்ன? இளையகுமாரனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. இளையகுமாரன் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்தில் போய் அவை எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி இழந்து விட்டு ஸ்தோத்திரம் திரும்பவுமாக தன் தகப்பனிடத்தில் தன் தகப்பனை நினைத்து வருகிறார். இப்ப என்ன செஞ்சான்? அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற வேளையில், அதாவது தான் பெற்றுக்கொண்ட அந்த ஐஸ்வர்யத்தின் நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து அந்த தகப்பனை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு தூரம் இருக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திரும்பி வந்து அந்த தகப்பனோடு கூட சேர்கிறான் பாருங்க, அந்த இணைகிறான் பாருங்க, அந்த அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ள உள்ள அனுபவம் தான் என்னது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதுல அந்த தகப்பன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாசிங்க 24ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை பாருங்க. அவன் மரித்தானா? இல்ல. அவன் மாம்ச பிரகாரமாக என்ன செய்யல? மரிக்கல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தகப்பன் சொல்லுகிறார், என் மகன் மரித்தான், ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறான்? உயிர்த்திருக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திரும்பி வந்த பொழுது, அப்ப தேவனோடு கூட இணையும் பொழுது அந்த மரித்த ஆவி என்ன செய்கிறது? உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனோடு கூட சேரும் பொழுது அந்த மரித்த ஆவி உயிர் பெறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவிலானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவினானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். The old has passed away. பழையன எல்லாம் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவிலானால். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து படிக்கலாம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஒரு மறுபிறவியின் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியானவர் நம்மேல் வந்து தங்குவது. ஆவியானவர் நம்மேல் வந்து தங்குவது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அவர் கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா என்பது போல என்ன செஞ்சார்? அவர் வந்து அமர்ந்து தங்கினார் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. Matthew chapter 3 verse 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு துறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து தம்மேல் வருகிறதை கண்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். The spirit of the God. வேற யாரும் பார்க்கல, இயேசுவானவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னை அவர் யாரு? நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவர் என்ன செஞ்சார்? யோர்தான் நதியிலே ஞானஸ்நானத்தை பெற்றார். பாவம் இல்லாதவர். பட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நமக்கு முன்மாதிரியாக சகலத்தையும் காண்பித்து தந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஒரு அனுபவம் அவர் பார்த்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இத மனுஷன், வெளியான மனுஷனுக்கு இதை வெளிப்படுத்தி கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடையதிலே வந்து தங்குற ஆவியை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இதற்கு இந்த மறுபடியும் பிறக்கிற இந்த அனுபவத்திற்கு ஒரு வேதத்திலிருந்து மிக முக்கியமாக எடுத்து சொல்லப்படுகிற ஒரு பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அங்கே அந்த 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கும் பொழுது நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சகலத்தையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கேட்டு என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ராத்திரி வேளையிலே, ஏனென்றால் அவன் பரிசேயன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசேயர்கள் ஹல்லேலூயா இயேசுவோடு கூட அல்லது இந்த விசுவாச மார்க்கத்தோடு கூட அவங்க என்ன செய்யல? சேரல. அதனால ராத்திரி வேளையில இந்த இயேசுவை புகழுவதற்காக, இந்த இயேசுவிடத்தில் பேசுவதற்காக, அவரை பார்ப்பதற்காக ராத்திரி வேளையிலே இந்த பரிசேயன் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடந்து வந்து இந்த நிக்கோதேமு என்கிற பரிசேயன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், நீர்தான் மெய்யான
போதகன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த பரிசேயன் யாரிடத்துல? யூதர்களுக்கு போதிக்கிறவன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவன். நியாயப்பிரமாணத்தை இந்த எழுத்தின்படி போதிக்கிற அவனுக்கு அநேக அற்புதங்களை செய்ய முடியல. அதனால இவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? ஓ, தேவனால் இவர் டைரக்டாக என்ன செய்வார்? அனுப்பப்பட்ட ஒரு போதகர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை போதகர் என்று அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை கற்று பிறருக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை பார்க்க வந்தார். இயேசுவை பார்க்க வந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பல காரியங்களை அங்கே சொல்லுவதை குறித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் பொழுது இயேசு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். இது நமக்குரிய வெளிப்பாடு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் யாராக இருக்கட்டும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உலகத்தின் மிகப்பெரிய அதிபதியாக இருக்கட்டும், பெரிய லீடரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பெரிய பதவியில் இருக்கிற யார் வேண்டுமானாலும், செலிபிரிட்டி யார் வேண்டுமானாலும், இயேசுவை பார்க்க வருகிறவர்களிடத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை முறையாக கற்று தேர்ந்த இந்த பரிசேய ஒரு போதகரிடத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ மறுபடியும் பிறவாவிட்டால். நீ மாத்திரமில்ல, அந்த பரிசேய கூட்டத்திற்கே சொல்லுவதை குறித்து தான் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசேய கூட்டத்திற்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள், அதை நாம் பின்னாடி நம்ம அதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவிடத்தில் ஒருவர் வந்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்க யாரா வேணுமாலாம் இருக்க, மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, அந்த இயேசுவிடத்தில் கடந்து வந்த பிள்ளைகள் நாம் ஒருவேளை நாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். அனுபவம் இல்லாத யாரேனும் இந்த இடத்தில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்காக காண வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60, 70, 80 வயது வரை தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்பொழுது போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் மேக்சிமம் 80 வயதிற்கு மேலதாக அநேகர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாம்ச சரீரம் இந்த உலகத்தில் 80 வயதோடு கூட முடிந்து போகும் என்றால் ஆண்டவர் தந்த ஆவிக்குரிய ஒரு மனுஷன் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் கற்றுக்கொண்ட ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று அந்த ஆவிக்குரிய மனுஷன் நித்திய காலமாக தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வர வேண்டும். அவன் நித்தியமாக ஏறுகின்ற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அக்கினி கடலிலே தள்ளப்பட கூடாதபடிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் கடந்து வர வேண்டும். அப்படி மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லைன்னா நித்திய நரகத்திலாக மனுஷன் போய்விடுவான். அப்ப மனுஷன் எதற்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளதாக கடந்து வர வேண்டும் என்றால் நித்திய காலமாக தேவனோடு கூட உள்ள வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இனி 4 மிக முக்கியமான நன்மைகள் இதனால நடக்கிறது. 4 மிக முக்கியமான நன்மைகள் இதனால நடக்கிறது. மாம்சத்தில் பிறக்கிற நாம் ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்னுடைய குடும்பத்தில் பிறக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு எத்தகையதான ஒரு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் இருக்கிறதோ அத்தகைய மரியாதை நான் குழந்தையாக பிறந்த பொழுது எனக்கு கிடைத்திருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அதேதான். உங்களுடைய குடும்பம் நாம் ஆயிருக்கிறதான தேசத்துல அல்லது நாம் பிறந்த தேசத்துல நம்முடைய பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த பட்டணங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது அநேக பிரமுகர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த வீட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கும் சாதாரண ஒரு வீட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுடைய அந்த கன மதிப்பு வேறுபடுகிறது. அதே மாதிரி இந்த மீண்டும் பிறக்கிற அனுபவத்தில் வருகிற பிள்ளை எங்கே பிறந்து விழுகிறார் தெரியுமா? அந்த ஒரு குழந்தை தேவனுடைய குடும்பத்தில். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய குடும்பத்தில். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். God's family, ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறந்து விழுகிறது. ஆண்டவருடைய குடும்பம் அண்ட சராசரங்களை படைத்தவர், அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் கரங்களில் எல்லாவற்றையும் தாங்கி வழிநடத்துகிறவருடைய குடும்பம்
குடும்பம் எவ்வளவு கனமகிமைக்குரியதோ அவ்வளவு கனமகிமைக்குரியது ஒரு குழந்தை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வரும் பொழுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பதவி வேற இந்த உலகத்தானுக்கு சொன்னா புரியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளையுடைய பிரிவிலேஜ். I am the God's family. I am the member of God's family. நான் தேவனுடைய குடும்பத்தின் அங்கம் என்று மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள நம்மால் மட்டும் நம்முடைய இட்ஸ் a privilege for us only. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நமக்கு என்ன நன்மை கிடைக்குதோ கிடைக்காமல் போகிறதோ அதை பற்றி கவலை இல்லை. நாம யாரு? தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கம். ஹல்லேலூயா, தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்து கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்பு ஒமான் தேசத்திலே இல்ல. நம்முடைய குடியிருப்பு இந்திய தேசத்திலே இல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. We are the citizens of heaven. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கிறது? heavenly citizenship. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. போதும். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்றால் இந்த ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தோடு சேர்ந்துள்ளது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கிற பிரிவிலேஜ் என்ன? we are ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எங்க உள்ள ரெசிடென்ட், எங்க ரெசிடென்ஸ் இல்ல, எங்க உள்ள சிட்டிசன்ஷிப்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பரலோகத்தில் உள்ள. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் உள்ளதான் இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டுமே மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரிவிலேஜ். இட்ஸ் a benefit. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற இந்த அனுபவம், இந்த ஹல்லேலூயா மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் உள்ள ரட்சிப்பில் மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இட்ஸ் a gate of entry to the heaven. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். It's a gate of entry to the heaven. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் தான் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பரலோகத்திற்கு நாம் போவதற்கு வாசலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அனுபவம், இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இந்த ரட்சிப்பு தான் என்ன ஆகிறது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பரலோகத்திற்குள் நாம் கடந்து செல்வதற்கான கேட். ஹல்லேலூயா, வாசல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணுகிறவன் யாரு? மறுபடியும் பிறந்த அனுபவம். இட்ஸ் என்ட்ரி கேட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4ஆவதாக உள்ள நன்மை என்ன தெரியுமா? விசுவாசி என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன விசுவாசி? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் விசுவாசி. பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட். இது எங்கேயும் ஒரு டிகிரி படித்ததுனாலயோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஒரு என்ஜினியர் ஆனதாலயோ, அல்லது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜ்ல படிச்சதுனாலயோ கிடைக்கிற ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் வெகுமதி இல்ல. இதனுடைய ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இந்த விசுவாசி என்கிற அழைப்பிற்கு பாத்திரவனா இருக்கிறது யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற காரியம், அனுபவம் தான் என்னது? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். born again சொல்லுவாங்க. இந்த மறுபடியும் பிறக்கிறதை குறித்து born again சொல்லுவாங்க. ரீபர்த், திரும்பவும் பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறாங்க. இரண்டாவது பிறப்பு, செகண்ட் பர்த் என்று சொல்லுகிறாங்க. நியூ மேன், புதிய மனிதன் என்று சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 1 verse 4. நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நியூ மேன், புதிய மனுஷனாக நம்ம என்ன செஞ்சார்? மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கணும்? யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கணும்னு பார்க்கும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிக்கோதேமு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு பெரிய மனுஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிக்கோதேமு எவ்வளவு பெரிய ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். அப்ப யாருக்கு இயேசு சொன்னார்? யார்கிட்ட சொன்னாரு? நிக்கோதேமிட்ட தானே சொன்னாரு. அப்ப ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்
யாருக்கு மட்டும்தான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் யாருக்கு வேண்டும், இந்த ரட்சிப்பின் அனுபவம் யாருக்கு வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு நீதிமானாகிய மனுஷனுக்கு அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பெரும் மதிப்பிற்குரியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மட்டுமா என்று கேட்டால் இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல மனிதர்களாகிய நல் மனசாட்சியுடைய சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களுக்கு மட்டுமே இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லைங்க. பாவிகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி. ஹல்லேலூயா, பாவிகளில் பிரதான பெரிய பாவி யாரு? நான் தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பாவிய, அப்ப பாவிகளுக்கு என்ன வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். சரி, அப்ப பாவிகளுக்கு மட்டும்தானா? நீதிமான்களுக்கு வேண்டாமா? நல்ல கிரியைகளை செய்து கொண்டு நடக்கிறார்கள், நல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தான தர்மங்கள் செய்து வெளியில நம்ம பார்க்கும்போது அவர்கள் எந்த பாவமும் செய்யல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாவம் இருக்கிறது, ஆதாமிய பாவம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நான் சொன்னேன், ஒரு பிறந்து விழுகிற ஒரு பிள்ளை சோலிஷ் மேன், அவரிடத்தில் என்ன இல்ல? ஆவி இல்ல. அப்ப அந்த ஆவி கிரியை செய்ய வேண்டும் என்றால் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல வரணும். அதனாலதான் பாவிக்கு மட்டும் இல்ல, நீதிமான் என்று சொல்லப்படுகிற வேதத்தின்படி உள்ள நீதிமான் அல்ல. வேதத்தின்படி நீதிமான் எப்படி ஆகப்படுகிறார்கள்? ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது, இயேசுவை விசுவசிக்கும் பொழுது நீதிகரிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். அப்படி இல்லாத நீதிமான்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பொருந்தும். இட்ஸ் a common for everyone. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். every individual person. நான் அப்பவே சொன்னேன், ஹல்லேலூயா முதல் நாள் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம், ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குள்ள, ஒரு குடும்பத்திற்கோ ஒரு சபைக்கோ ஒட்டுமொத்தமாக உள்ளதல்ல. ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் பர்சன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் உரியது ரட்சிப்பு. அதே மாதிரி தான் ஒருவன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இட்ஸ் a common to everyone. யாரு எந்த வித்தியாசமே இல்ல. salvation is common. ரட்சிப்பு என்பது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் காமன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இந்த ரட்சிப்பு என்கிற இந்த பாஸ்போர்ட், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த பாஸ்போர்ட் இருந்தா மட்டும்தான் எங்க போக முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, அனுமதி பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தேவர்கள், நாய்க்கினார், நாடார், என்ன ஜாதி, என்ன பெயர், புகழ், அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் nothing is a matter. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன காரியம்? புதிய சிருஷ்டியே காரியம். வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 263வது பக்கத்துல இருக்கு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புதிய சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம், நீங்கள் தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம், நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமூகத்தில் பெரிய நபர்களாக இருக்கலாம், சிறிய நபர்களாக யாராக வேண்டுமானாலும் இருங்க. அதெல்லாம் இங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய காரியம் இல்லை. என்ன ஒரு பெரிய காரியம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், புதிய சிருஷ்டி தான் காரியம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், புதிய சிருஷ்டியே காரியம். மேட்டர் இஸ் நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். nothing is a matter. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேட்டர் என்னன்னா நியூ கிரியேஷன் தான் மேட்டர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த பாரம்பரியத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் இது அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பொருந்தும். பாருங்க, வேதத்துல ஒரு மிகப்பெரிய மனிதனை நாம பார்க்கிறோம். சவுல் பிற்காலத்தில் பவுலாக மாறி அநேக நிரூபங்களை ஏறின பவுல் அப்போஸ்தலனாகிய
பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பவுலுக்கு எவ்வளவு மேன்மைகள் இருந்தது தெரியுமா? அவரும் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டி இருந்தது. அவர் என்னென்ன மேன்மையை பெற்றிருந்தார் என்று பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். அடுத்த வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத. இவ்வளவு மேன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், நான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரோமனுக்கு ரோமன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரிவிலேஜ் எல்லாம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அந்த பிரிவிலேஜ் எல்லாம் என்ன செய்யாது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பரலோகத்திற்கு கொண்டு போற கேட்டை ஓபன் பண்ணாது. அந்த கேட்டை ஓபன் பண்ணா என்ன வேணும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வேணும், ரட்சிப்பு வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இந்த ரட்சிப்பு, இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்ப வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்ப வேண்டும் தெரியுமா? எப்ப நன்மை தீமையை குறித்த அறிவு நமக்கு வருகிறதோ, ஒரு குழந்தை பிறக்கிற இந்த உலகத்துல எப்ப நன்மை தீமையை குறித்துள்ள அறிவு வருகிறதோ அப்ப என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வர வேண்டும். பாவத்தை குறித்து இது பாவம், அந்த பாவத்தை குறித்தான அறிவு எப்ப நமக்கு கிடைக்கிறதோ அப்ப என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வர வேண்டும். முன்னதாக நம்ம சொல்லனா, காமனா சொன்னா 10 முதல் 12 வயது ஆகும் பொழுது இந்த பாவத்தை குறித்தான ஒரு மெச்சூர் ஹல்லேலூயா என்ன செய்யணும் வருன்னு சொல்லலாம். இப்ப அப்படி கிடையாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சின்ன வயசுல இருந்தே இந்த பாவத்தை குறித்தான அறிவுகள் அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. அது அவைகளுக்கு தெரிகிறது. தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற காரியங்கள் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது அந்த காரியம் தவறு என்று தெரிந்தும் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல எப்போ, அதாவது நியாய பிரமாணத்தை குறித்து, தேவன் நியாய பிரமாணத்தை இந்த பூமியில் கொடுக்கிறது வரைக்கும் எது பாவனே தெரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாவம் தான், இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது பாவம்னு கூட ஆண்டவர் எச்சரிக்கல, நீங்க சாகவே சாவீர்கள் என்று தான் சொன்னார். மோசேயின் கையில நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதுதான் என்னாச்சு? அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் இது பாவம், இது பாவம், இது பாவம் என்று தெரிய வந்தது. அப்ப அந்த பாவத்தை தெரிய வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாம மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம மாம்சத்தின்படி ஒரே ஒரு முறை பிறக்கிறது போல ஆவியின்படியும் ஒரே ஒரு முறை தான் பிறக்க முடியும். ஹல்லேலூயா, ஒரே ஒரு முறை தான் பிறக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 26 முதல் உள்ள வசனங்களை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், Hebrew chapter 10 verse 26 onwards. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்த்து விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிந்த பின்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி இவையெல்லாம் பாவங்கள் என்று தெரிந்த பிற்பாடு நாம் திரும்பவும் பாவம் செய்வோம், ஆனால் இனி அதை மீட்கத்தக்க வேறொரு பலி இல்லை என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப மாம்சத்தின்படி ஒரு முறை நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறக்கிறோம். அதே போல ஆவிக்குரிய பிறவியும் ஒரு முறை நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை விட்டு நாம திரும்பி மறுபடியுமாக பிறக்கிற அனுபவத்திற்கு வந்த பிற்பாடு
வேறொரு மறுபடியுமாக பிறக்கிற அனுபவம் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? அல்ல பிறந்து விளந்த குழந்தை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதற்கு அநேக காரியங்கள் தெரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறது, அதற்கு அநேக காரியங்கள் தெரியாது. அது சின்னதிலிருந்தே அதை பக்குவப்படுத்தி வளர்த்தி அது ஒரு நிலைமைக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அது சொந்தமாக அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ சபைகள்ல கூடுகிறது, ஆவிக்குரிய சபைகள்ல கூடுகிறது, வேதத்தை கற்றுக்கொள்வது, வேதத்தை கற்று சிறந்த ஆசிரியர்களிடத்தில் அதை கேட்டு தெரிந்து கொள்வது, போதகர் போதிக்கிறதை கேட்டு நாம் அதன்படி நடப்பது, வேதத்தை வாசித்து அப்படி நடப்பது, இவையெல்லாம் ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் ஆரம்பித்த ஒரு குழந்தை அதை நாள்தோறும் செய்து வளர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நாள்தோறும் செய்து வளர்ந்து வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, மறுபடியும் பிறந்த பிற்பாடு பாவம் செய்யவில்லை என்றால் எஸ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அது போகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாவத்திற்கு நேராக போகும். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கூடுகைகளில் வரும் பொழுது, ஆவிக்குரிய சர்க்கிள்ல நீங்க இருக்கும் பொழுது, இந்த பாவத்திற்கு நேராக நடத்தாமல் இந்த ஆவிக்குரிய மனிதர்கள் இந்த வேத வசனம், இந்த ஜெபம், இதெல்லாம் என்ன செய்யும்? நம்மள லீடிங் டு த ரைட் பாத். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், லீடிங் டு த ரைட் பாத். அது நேரான வழியில நம்மை நடத்தும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அது ஓகேயா? எப்ப ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அது ஓகே தானே? அடுத்தது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என்ன செய்யணும்? என்ன இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க என்ன நடக்கணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நமக்குள்ள என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்னா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயம் கெட்டு போய்விட்டது என்றால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதை சரி செய்ய முடியாது என்றால் என்ன செய்வாங்க? அந்த சரீரத்தின் பகுதியை எடுத்து விட்டு அதே போல இன்னொரு மாம்ச அந்த சரீரத்தை என்ன செய்வாங்க? உள்ள அந்த அவயத்தை, இன்னொரு அவயத்தை நம்முடைய மாம்ச சரீரத்துல பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல எதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்? எதை மாற்றி வைக்கணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த பகுதி இந்த சரீரத்தில் மிகவும் கேடுள்ளதோ அதை என்ன செய்யணும்? மாற்றி வைக்கணும். எந்த பகுதி இந்த சரீரத்தில் மிகவும் கேடுள்ளதோ அதை மாற்றி வைக்கும் பொழுது ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவம் வருகிறது. அப்படி என்றால் எது பிரச்சனையா இருக்கிறதோ அதை மாற்றணும். என்ன பிரச்சனையா இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டுல 896வது பக்கத்துல இருக்குது. எரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா, chapter 17 verse 9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. The heart is deceitful above all things and desperately. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது. திருக்குன்னா வஞ்சகத்தன்மை உள்ளது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, பொல்லாததா இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி உள்ளதா? வஞ்சகம் நிறைந்தது, கேடுள்ளது, திருக்குள்ளது, பொல்லாத இருதயம். இந்த இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் வஞ்சனை உள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை மாற்றி வைக்க வேண்டும். எப்படி மாற்றி வைப்பது? தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான், நான் உங்களுக்கு என்ன இருதயத்தை தருவேன்? நவமான இருதயம், புதிய இருதயத்தை தருவேன். ஹல்லேலூயா. புதிய ஆவியை உங்கள் உள்ளத்துல வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். வாசிங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பேஜ் நம்பர் 1008. Book of Ezekiel chapter 36 verse 26. உங்களுக்கு நவமான, அதுல இங்கிலீஷ்ல நியூ ஹார்ட், புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, removing the stony heart, கல்லான இருதயத்தை மாற்றி உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, I will give you the heart of flesh, சதையான இருதயத்தை. அப்ப அதுக்கு முன்ன எப்படிப்பட்ட இருதயம் நம்மளுக்கு இருந்தது? கல்லான இருதயமாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய அவயங்களில் திருக்குள்ளது, அதை எடுத்து ஒரு சர்ஜரி நடக்கணும். அந்த சர்ஜரி என்ன சர்ஜரி?
இருதயத்தின் சர்ஜரி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாம்ச பிரகாரமான சர்ஜரி இல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான சர்ஜரி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் வந்த பிற்பாடு, இந்த இருதயத்தின் எண்ணங்கள் பொல்லாதவைகள் என்று சொன்னேன்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தவறுதலை பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ஒயின் ஷாப்புக்கு நேர்ல பல முறை போய் குடித்திருக்கிற அனுபவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்கு பிற்பாடு அதன் வழியாக நடந்து போனால் கூட, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சில்லறை மாற்ற அந்த கடையில் போனால் கூட, அந்த வாசனை அவன் மூக்கில் நுகர்ந்தால் கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? போய் குடிக்க மாட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவனுடைய இருதயம் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த கல்லான இருதயம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் என்ன நினைத்தால் என்ன, நான் நினைத்ததை செய்வேன் என்று அங்க போய் குடிக்கிறாங்க பாருங்க, அது கல்லான இருதயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப அந்த வழியா நடந்து போனாலும், அதன் பக்கத்திலே போனாலும் அந்த அனுபவம் செத்து போயிட்டு இப்ப புதிதான ஆவி உயிர்த்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை பாருங்க, இது ஒரு ஆவிக்குரிய உயிர்ப்பு கூட, இது ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் கூட. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பாவ அனுபவங்களிலிருந்து அவையெல்லாம் கொல்லப்பட்டு ஆவிக்குரிய இதுல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அதை வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுல பேஜ் நம்பர் 264. எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ஆவி ஒரு காலத்துல மரித்திருந்த பொழுது இந்த பாவத்தை எல்லாம் எந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு செய்தோம். இப்ப இந்த ஆவி ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஒரு காலத்துல நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இப்ப ஆண்டவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்த பிற்பாடு இது பாவம் என்று விலக்கிவிட்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதன் பக்கத்திலே போனாலும் அந்த வாசனை நமக்கு முகர்ந்தால் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம்? திரும்பி பார்க்காதபடிக்கு போகிறோம். காரணம், நாம் ஆவியில் உயிர் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆவியில் உயிர் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சின், பாவம், இனிக்விட்டி, அக்கிரமம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், டிரான்ஸ்கிரஷன், மீறுதல். அப்ப ஒட்டுமொத்தமாக முன்பு பாவத்தில் இருந்த பொழுது மரித்தவர்களாக இருந்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தில் இருந்த பொழுது ஆவி மரித்திருந்தது. எசேக்கியேல் 18 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப ஆவி மரித்திருந்தது. இப்பொழுது மீண்டும் பிறந்த அனுபவத்தில், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் உயிர் பெற்றிருக்கிறது ஆவி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உயிர் பெற்றிருக்கிறது ஆவி. இப்படியான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த மரணித்த மனிதர்களை உயிர் பெற்கிறது தான் நாம இப்ப வாசித்தோம். பாவங்களினாலும் அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, ஸ்பிரிச்சுவல், நான் தான் முன்னாடியே சொன்னேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஒரு அனுபவம், இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை ஜென்ம சுபாவமான மனுஷன் என்ன செய்ய முடியாது? அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம், நீதீகரணம், மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து விடுதலை, விசுவாசம், இவை எல்லாவற்றையும் அவனால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆவிக்குரியவைகளை அறியான். அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஹல்லேலூயா, பைத்தியமாய் தோன்றும். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அகிலத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு முன்பதாக நாம் எவ்வளவு கனம் பெற்றவர்கள் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். we are the citizens of, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், heavenly citizenship நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மாத்திரமல்ல, நாம் யாருடைய குடும்பத்தில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய தேவனுடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக நன்மைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் உலகத்தான் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை, அந்த ஆவிக்குரிய காரியத்தை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நடத்துவது எப்படி தெரியுமா? இது ஒரு
சூப்பர் நேச்சுரல் ஒர்க். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாதாரண மனுஷனுக்கு அது தெரியாது. சூப்பர் நேச்சுரல். சாதாரண ஒரு மனிதனுடைய அறிவை வைத்துக்கொண்டு, ஒரு மனிதனுடைய படிப்பை வைத்துக்கொண்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் எவ்வளவுதான் படித்து மேற்பட்டமான படிப்பை படித்திருந்தாலும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவனால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. காரணம் 1.5 கிலோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 1.2 1.4 கிலோ இந்த பிரெயின்ல இந்த மகிமையான தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள அவனால என்ன செய்ய முடியாது. அதற்கு என்ன வேண்டும்? ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஆவி ஆக்டிவேட்டடா இருந்தா, அந்த ஆவி அலைவா இருந்தா என்ன செய்ய முடியும்? அவனால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, மரியாள், தேவதூதன் கபிரியேல் தூதன் சொல்லுகிறார், நீ என்ன செய்வ? பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதி ஆவா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் இது எப்படி சம்பவித்தது என்று ஒரு சயின்டிஸ்ட்னாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஆவிக்குரியவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. Luke chapter 1 verse 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன். போதும். 34ஆம் வசனத்தை வாசி. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? How is possible? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது மரியாள் திருப்பி அந்த கபிரியேல் தூதனிடத்தில் கேட்கிறார், இது எப்படி சாத்தியமாகும்? நான் புருஷனை அறியேனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காலகாலமாக ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்கள் கூடி வரும் பொழுதுதான் ஒரு குழந்தை அந்த அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்திரீயின் கற்பத்தில் உருவாகிறது. அதுதான் நியதி, உலக நியதி, ஆண்டவர் வைத்த நியதி. இப்போ இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இவள் புருஷனை அறியாமல் இருக்கிறாள், இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கும் பொழுது 35ஆம் வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். The Holy Spirit come upon you. அல்லே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார். The power of most high. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா நிழலிடப்படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். The shadow of most high. ஆண்டவருடைய பேர் என்ன தெரியுமா? The most high. உன்னதமான தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் अनेक இடங்களில் தேவனுடைய பேர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய ஒரு பேர் என்ன தெரியுமா? உன்னதமான தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். The most high God. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். The supreme most high God. உன்னதமான தேவன். அப்ப அந்த உன்னதமான தேவனிடத்தில் இருந்துள்ள பலம் என்ன செய்யுமா? நிழலிடும். The shadow will cover you. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யும்? உன்னதமான தேவனுடைய அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பலம், அவருடைய கரம் நம்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்குவார். இந்த அனுபவத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தாலோ அல்லது உலகத்தில் உள்ள சயின்ஸ்னாலோ சயின்டிஸ்ட்னாலோ கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு பிறந்து இன்றைக்கு 2024 வருடங்கள் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவ்வளவு வருடங்கள் ஆன பிறகும் अनेक காரியங்களை கண்டுபிடித்தார்கள் இந்த உலகத்தில். ஆனால் இந்த ஒரு காரியத்தை எப்படி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதான் தேவனுடைய அதிசய கரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன், ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு இது என்ன செய்யாது? புரியாது. இது என்ன செய்யாது? புரியாது. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம், தேவனோடுக்குள்ள தனிப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்துல தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய செயல்கள். கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரு? ஆவியானவர் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வெவ்வேறு பர்சனாலிட்டியா இருந்தாலும் ஒரே தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானுடைய கிரியைகள் மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்டது. வேதத்தை அநேகர் படிக்கிறார்கள், ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை?
முடியவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை அநேகர் படித்துவிட்டு சாதாரண ஒரு கதை புஸ்தகமாக படிக்கிறார்கள். ஏன் படிக்க முடியவில்லை? ஆவியானவர் ஆளுகை செய்யாவிடில் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுக்கு புரிய வராது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே நிலையில் ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொன்றும் அவனுடைய வாழ்க்கையில் அப்ளிகபிள் ஆகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மந்திரி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எத்தியோப்பியா ராஜகுமாரத்தினுடைய மந்திரி அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ரதத்தில் கடந்து வரும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பான் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். இதை ஒருவன் எனக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மந்திரியிடத்தில் ஆக்டிவேட்டடாக இல்ல. இப்ப பிலிப்பு அவனுடைய வாஞ்சையை பார்த்து வேத புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற வாஞ்சையை பார்த்து ஆவியானவர் பிலிப்பு இடத்தில் இடைபடுகிறார். பிலிப்பு அப்போஸ்தலனிடத்தில் இடைபடுகிறார். இந்த பிலிப்பு என்ன செய்தார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவராலே அந்த வனாந்திர திசைக்கு கொண்டு போகப்பட்டு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகி அந்த பிலிப் அந்த எத்தியோப்பியாக்காரனாகிய மந்திரி என்ன சொல்கிறார்? நான் ரட்சிக்கப்பட நான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறது. பிலிப்பு ஆவியினாலே நிறையப்பட்டு அந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஆவி அந்த எத்தியோப்பிய மந்திரிக்குள்ளத போனதால என்ன ஆச்சு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் வந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆவிதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவி இல்லைன்னா இப்ப நான் இங்க இருந்து இந்த காரியத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன். ஆவியானுடைய ஒரு இடைப்படுதல் இல்ல, நான் வெறும் வார்த்தையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கும் பிரயோஜனம் இல்ல. அதே நிலையில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதாக ஆவியானுடைய ஆளுகையினுடன் அதை சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்கிறோம். இதை இனி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன அதான் ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இதற்கு உதவுகிற உபகரணங்கள் என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மறுபடியும் பிறப்பதற்கு உதவுகிற உபகரணங்கள் என்ன என்று பார்த்தால் ஹல்லேலூயா சிம்பிளா சொல்றேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன? இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் என்ன செய்கிறது? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் நம்மை கொண்டு வருகிறது. வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 312வது பக்கம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சுத்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி பிறக்க செய்திருக்கிறாரா? ஆண்டுடைய வார்த்தையினால. இந்த சத்திய வசனம் கடந்து போகிறதுனால, இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதுனால தானே நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த சுவிசேஷம் நம்மிடத்தில் கடந்து வந்ததுனால தானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் சுவிசேஷம் கேட்காதபடிக்கு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனாலதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அறுப்போ மிகுதி, அறுவடைனா என்ன? ஆத்தும அறுவடை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகமாக இருக்கிறது, ஆத்துமாக்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்கள் குறைவு என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு சொல்வதை குறித்து பார்க்க முடியும். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேத வசனத்தை விதைக்கும் பொழுது அந்த வேத வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழமாக சென்று கிரியை செய்யும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு அது ஏதுவாய் தீருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்கள். வித்து, இந்த வித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் அழிகிற வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினால். அந்த வித்துக்கு உள்ள என்ன தெரியுமா? ஸ்பெர்ம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வித்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை சொன்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 2 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஆண் ஒரு பெண், இந்த 2 சரீரத்தில் உள்ள ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆணுடைய வித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த கருவில் போய் சென்றடையும் பொழுது ஒரு புதிய
ஒரு புதிய சிருஷ்டி உருவாகிறது போல நம்முடைய ஆவியானவர் தந்திருக்கிற ஆவி அங்க டெட் கண்டிஷன்ல இருக்குது. அது இந்த வார்த்தையின் மூலம் ஆக்டிவேட் ஆகி இந்த வார்த்தை கடந்து போகும் பொழுது ஆவியானவர் நம்மேல் ஆளுகை செய்கிறார். இந்த ஆவியானவர் நம்மேல் ஆளுகை செய்யும் பொழுது இந்த வேத வசனமும் நம்முடைய இருதயத்தின் ஆழமாக செல்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு புதிய சிருஷ்டி வெளியாகிறது. ஹல்லேலூயா! ஒரு புதிய சிருஷ்டி வெளியாகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது உபகரணம், ஒரு 2 உபகரணத்தை சொன்னேன். ரெண்டுமே என்னது? ஆண்டுடைய வார்த்தை. மூன்றாவது உபகரணம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய ஆளுகை வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹோலி ஸ்பிரிட் வேணும். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்ப இது ஒரு பிறக்கிற இந்த அனுபவத்துக்கு என்னென்ன தேவைன்னா, ஆண்டுடைய வார்த்தை தேவை, ஆவியானுடைய ஆளுகை தேவை. ஆண்டுடைய வார்த்தை தேவை, ஆவியானுடைய ஆளுகை தேவை. இங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், இந்த ஜலம் என்பதை வேத பண்டிதர்கள் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தை. ஞானஸ்நானத்தை குறித்து பின்பு நாம் படிப்போம். ஞானஸ்நானத்திற்கு உள்ள வசனம் அல்ல இந்த வசனம். ஞானஸ்நானம் என்பது ஒருவன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட உயிர் தெழுகிற அனுபவம். அப்ப இந்த வெள்ளத்தை குறிக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவ வசனத்தை குறிக்கிறது. மற்றொரு இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வெள்ளம் நம்மை சுத்திகரிக்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாவத்தை கழுக உதவி செய்கிறது. வெள்ளமாகிய ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய பாவத்தை கழுக உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை யாருங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தைன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த வார்த்தை யாரு? இயேசுதான் வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் இருந்தார். ஹல்லேலூயா! ஆண்டுடைய வார்த்தை உள்ள போணும், வார்த்தை உள்ள போணும், வார்த்தை உள்ள போணும். அப்ப எல்லாரும் நினைப்பாங்க, ஓ, வேத புத்தகத்தை நன்றாக கற்று தெரிந்து அந்த வார்த்தை உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? மறுபடியும் ஒரு பிறக்கிற ஒரு அனுபவம் வருமா? இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுதான் வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக உதவி செய்கிற இந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம், நாம சொன்னோம், நாம பிறக்கிறோம், பிறந்து நம்ம என்ன செய்யணும்? வளரணும். வளருகிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளும் ஜெபங்களும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய நடத்துதலும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நாம் மீண்டுமாக பிறப்ப ஆண்டவருடைய வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தை இயேசு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், புரிய வைக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஒரு மனுஷனுக்கு இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை புரிய வைக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. இப்ப நமக்கு புரியும் பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு புரியாது, நமக்கு புரியும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளிலே ஆவி, ஆத்துமா, சரீரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய பழைய மனுஷனை மாற்றி புதிய மனுஷனாக மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் மறுபடியும் பிறப்பு. இப்ப புரியுதா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டுடைய வார்த்தையை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஹல்லேலூயா, ஆவி இருக்கிறது, ஆனா என்ன இருக்கு? டெட் கண்டிஷன்ல இருக்கிறது. அந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டுடைய வார்த்தையை அனுப்பி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கிரியை செய்து அந்த பழைய மனுஷனை மாற்றி ஒரு புதிய மனுஷனை உருவாக்குறது தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இத முதல்ல ஆரம்பத்துல சொன்னா நமக்கு புரியாது, இப்ப நமக்கு புரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படித்தோம். எப்படி நம்ம ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்ன? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய நன்மைகள் என்ன காரியங்கள் என்று பார்த்து,
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முடிவிலே வரும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? ஈஸியா விளங்குகிறது. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிந்து கொண்டோம்னா ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு என்ன செய்யாது? இது புரிய வராது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல ஒரே ஒரு காரியம், அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அங்கீகரிக்க வேண்டும். அந்த வார்த்தை யாரு? ஜீசஸ். இயேசுவை அங்கீகரிக்கணும். accept Jesus. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். accept Jesus, accept the gospel. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நாம வந்து அங்கீகரிக்கணும். இயேசுவை அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இயேசுவை பல விதங்களில் இந்த உலகத்துல வந்து ஹல்லேலூயா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு வெறும் ஒரு மனுஷன், வெறும் ஒரு தீர்க்கதரிசி, வெறும் ஒரு போதகன் என்றெல்லாம் என்ன செய்றாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த உலகத்துல. இல்ல, நீரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமையை விட்டு தேவனோடு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து மனுஷ ரூபம் எடுத்து உலகத்தில் வந்தார். எனக்காக என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக்கினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இயேசுவினால், அவர் ஜீவ பலியானதினால், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால் நான் நித்திய ஜீவனுக்கு, இவரை விசுவாசிக்கிறதுனாலே நித்திய ஜீவனுக்கு நான், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசத்தை நாம அக்செப்ட் பண்ணணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் அநேகர் அநேக விதமாக இயேசுவை சொல்கிறார். he is just a, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், prophet. அவர் வெறும் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வெறும் ஒரு நியாயப்பிரமாணத்தை போதித்த மனுஷன். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை ஒரு புத்தனை போல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லது ஒரு விவேகானந்தனை போல, இப்படி அநேக நல்ல மனிதர்கள், சித்தாந்தங்கள், பிலாசபி எல்லாம் பேசின அநேக நபர்கள் அவரை போல ஒருவராக தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற இயேசுவை, அந்த இயேசுவை நாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனாக அங்கீகரிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பு நமக்கு கடந்து வருகிறது. ரட்சிப்பு கடந்து வரும் பொழுது நீதிகரணம் அதில் வருகிறது. ரட்சிப்பு நம்மிடத்தில் வரும் பொழுது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், Matthew chapter 16 verse 13 onwards. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை, அவரே சொல்லுகிறார், நான் யாரு? மனுஷகுமாரன். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பல விதங்களில் மனிதர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பார்க்கிற பார்வையில் அல்ல இயேசுவை இந்த உலகம் பார்க்கிறது. இயேசுவை இந்த உலகம் பெத்லகேமில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன், சராசரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய தாய் தகப்பனை போல யோசேப்பு, மரியாள் என்கிற இரண்டு பெற்றோருக்கு பிறந்த சாதாரண ஒரு மகனாகத்தான் உலகத்தில் அநேகர் பார்த்தார்கள். யாரெல்லாம் அவரை தேவகுமாரனாக, அடுத்த வசனத்தை பாருங்க. பேதுரு என்ன சொல்லுவார்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஒரு வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். we need to accept Jesus. எப்ப நம்ம இயேசுவை அங்கீகரிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவை கிறிஸ்துவாக. கிறிஸ்துனா யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மெசியா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவர், ரிடீமர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மை விடுவிக்கிறவராக எப்பொழுது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்ப நமக்கு என்ன செய்யும்? ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நீதிகரிக்கப்படுவோம். அப்ப நம்ம மறுபடியும் பிறப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. பிதாவாகிய தேவன்,
குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம் தான் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ட்ரை யூனியன் காட், ஒரு சேர நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு காரியம் தான் என்னது? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். God is the reason. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். God is the, இதற்கு காரணக்காரர் யாரு? தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காரணம் யாரு? தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் செய்த நல்ல பிரவர்த்திகளினால் அல்ல, நாம் நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, நாம் ரட்சிக்கப்பட, நாம் மறுபடியும் பிறக்க காரணம் யாரு? தேவன். அவருடைய அன்பு. வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 3-4 வசனங்களை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக, இந்த மாசற்றதும் அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். அங்கே கிடைக்கப்படுகிற கிரீடம், அதான் நம்முடைய சுதந்திரம். அடுத்தது, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமதுன்னா யாரு? பிதாவாகிய தேவன் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் மூலமாக? அப்போ பிதாவாகிய தேவன் காரணம், அவருடைய இரக்கம் காரணம் இயேசு கிறிஸ்துவினாலே. வாசிங்க. கிரைஸ்ட் இஸ் தி மீன்ஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். I am the way, the truth and life. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்கிறார். எதற்கான? நித்திய ஜீவனுக்கான வழி நானே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்கான வழி நானே என்று சொல்லுவதை பார்க்க முடியும். God is the reason. அதான் சொல்றேன், கர்த்தர். ஹல்லேலூயா. தேவன், பிதாவாகிய தேவன் காரணக்காரர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஈவு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுவதை பார்க்க முடியும். இது தேவனுடைய ஈவு, the gift of God. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டது, இந்த ரட்சிப்புக்கு உள்ளதான மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருக்கிறது, இந்த ரட்சிப்புக்கு உள்ளதான நீதிகரணம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு, the free gift of God. அவர் தமது இரக்கத்தினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சார்? நம்மை விடுவித்தார். அப்போ பிதாவாகிய தேவன் காரணக்காரர், குமாரனாகிய கிறிஸ்து யாரு? முகாந்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் மூலமாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கிறிஸ்து மூலமாக. இனி இதை நடத்தினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மீது கிரியை செய்து, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானுடைய ஆளுகை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மூன்றும் ஒரு சேர சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அனுபவம் தான் என்னது? புதிய மனுஷனாக நம்மை மாற்றுவது, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் நம்மை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவிலானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவினானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாம் என்ன செய்யும்? மாறும். உலகத்துக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருந்தது, இதுவரைக்கும் பூமியை பார்த்து கொண்டிருந்தான், இப்ப உயரத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கீழே குனிந்திருந்தவன் இப்பொழுது மேலோங்கி பார்க்கிறான். ஆண்டவரை பார்க்கிறான், அவருடைய வெளிப்பாடுகளை பார்க்கிறான், அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இப்ப எய்ம் மாறுகிறது, பர்பஸ் மாறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஏனோ தானோ என்று எப்படியோ வாழ்ந்து முடித்தால் போதும், போகிற போக்கை போல போகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயேசுவை கண்டதன் மூலம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலம், மறுபடியும் பிறந்ததன் மூலம் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா எய்ம், இலக்குகள் என்ன செய்கிறது?
மாறுபடுகிறது. ஆவியானவர் உள்ளே பிரவேசித்து விட்டார். இப்ப ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? மாம்சத்தையும் ஆத்துமாவையும் ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் இப்ப என்ன செய்கிறார்? இன்ஸ்ட்ரக்ஷன். காட், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. கடந்த நாள்ல பார்த்தோம்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 8-9 வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். காற்றானது தனக்கு 1 யோவான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் செய்ய மாட்டான். புதிய சிருஷ்டி யாரு? புதிய சிருஷ்டி யாரு? பாவம் செய்ய மாட்டான். பழைய பாவத்தை செய்ய மாட்டான். அவன் தான் யாரு? புதிதாக. அப்போ மறுபடியும் பிறந்ததற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் இந்த வசனத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதவன், பாவத்தை வெறுக்கிறவன், ஒரு காலத்தில் நேசித்தவன் இப்பொழுது பாவத்தை வெறுக்கிறான். ஒரு காலத்தில் அதற்கு பின்னதாக போனவன் இப்பொழுதோ அவனுடைய பாதை மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தான் யாரு? புதிதாக பிறந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிதாக ரீக்ரியேஷன். இந்த பூமியை ஆண்டவர் முன்னமே படைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தின்படியும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேக சான்றுகளின் கூற்றுகளின்படியும் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்திற்கும் அநேக வருடங்களின் கேப் இருக்கிறது என்று ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் நாம் படித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்கு முன்பதாக நான் சொல்லி இருக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய படனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நாம் அதை குறித்து தேவையான இடத்தில் அந்த காரியத்தை குறித்து தியானிப்போம். இப்ப நான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்திற்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி அந்த வருடத்திற்கும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பூமியானது ஒழுங்கின்மையும் பாலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இல்ல. அல்ல வெறுமை, ஒழுங்கின்மையும் வெறுமையாமா இருந்தது என்று, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம் இல்ல. அப்ப அந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கு இடைப்பட்ட ஆண்டு யாராலும் எண்ணி முடியாத ஆண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய அந்த ஒரு பெரிய கேப் இருக்கிறது. இந்த கேப்ல தான் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா டயனோசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், டயனோசர். அதே மாதிரி ஜெர்மனில ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 1856ஆம் ஆண்டு ஒரு மனிதனுடைய ஸ்கல், ஹியூமன் ஸ்பெசிமெனை கண்டெடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நியாண்டர்தால் என்கிற பள்ளத்தாக்கு, நியாண்டர்தால் என்கிற பள்ளத்தாக்கு, அதனால நியாண்டர்தால் என்று அதற்கு பேர் கொடுத்தாங்க. அப்போ அதை அந்த டிஎன்ஏ சோதனை எல்லாம் செய்து பார்க்கும் பொழுது 40,000 80,000 வருடங்களுக்கு முன்பதாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 80,000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உயிரினம் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த ஏற்கனவே அது நமக்கு கொடுக்கப்படல, வேதத்தின்படி நமக்கு கொடுக்கப்படல. நம்முடைய நித்திய ஜீவனுக்கு தேவையான வார்த்தைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தபடிதான். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்வதற்காக இதை சொன்னேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதற்கு முன்பதாக சில உயிரினங்கள், மனிதனுடைய பிறவியோ, அது எப்படியோ, ராட்சதர்களோ இல்ல டைனோசர்ஸோ, அப்படி நிறைய காரியங்கள், உயிரினங்கள் இந்த பூமியில் இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை ஆண்டவர் எதற்காக படைத்தார் தெரியுமா? பூமி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், குடியிருப்புக்காக படைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பூமி 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 45:18. பூமி சிருஷ்டிக்கப்பட்டது குடியிருப்புக்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், குடியிருப்புக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. எசேக்கியேல் 28:13 பாருங்க, பூமி முழுவதும் ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. பூமி முழுவதும் எப்படி இருந்ததா? ஏதேன் தோட்டத்தை போல. அதாவது விழுந்து போன அந்த தூதன் அவனுடைய
பேர் லூசிபர் இருக்குல்ல, அந்த லூசிபரின் அடிப்படையில இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பூமி முழுவதும் ஏதேன் தோட்டத்தின் போல இருந்தது. அது எங்க இருக்குது? எசேக்கியேல் 28:13 இருக்குது. இனி பூமி சிருஷ்டிக்கப்பட்டது குடியிருப்புக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பூமி முழுவதும் ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. ஆனா நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து கீழே அப்படியே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல தான் வருது. ஆண்டவர் கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி என்ன செஞ்சார்? ஆதாமையும் தான் சிருஷ்டித்த மனுஷனாகி ஆதாமை ஏவாளையும் கொண்டு வைத்தார் என்று ஒரு பர்டிகுலர் இடத்தை தான் என்ன செய்கிறது? ஏதேன் தோட்டமாக இருக்கு. ஒரு காலத்தில் பூமி முழுவதும் ஏதேன் தோட்டமாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆவி இந்த 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 பாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆன ஆழத்தின் மேல் இருள் இருந்த இந்த பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரீக்ரியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ரீக்ரியேட் பண்ணுகிறார். இதே மாதிரி தாங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ரீக்ரியேட் பண்ணுகிறார். அந்த அனுபவம் தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதை சொல்லுவதற்கு தான் நான் இப்படி போனேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு மனிதனுடைய மறு பிறவி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மீண்டும் பிறக்கிற அனுபவம்னா அவருடைய வாழ்க்கை வெறுமையா இருந்திருக்கு, அவருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கு, அவருடைய வாழ்க்கை இருண்டு இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்ன சொன்னேன்? மரியாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்ப்பவதி ஆகிறாள் என்பது பொழுது உன்னதத்தில் உள்ள பலம் என்ன செய்யும்? நிழலிடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குவார். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எனக்கும் உங்களுக்கும் ஒரு அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம்னா உன்னதமான ஆவியானவர் நம்மேல் வந்து நிழலிடுவார். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து தங்குவார். அப்படி தங்கும் பொழுது கல்லான இருதயம், ஒழுங்கின்மை, வெறுமை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இருள், இவை எல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவ்வளவு மகத்தான ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. மீண்டும் பிறந்த மனிதனாக பரலோக ராஜ்யத்திற்கு உரியவனாக நாம் மாற்றப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.